அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசன் சமையலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் நல்ல ஸ்வீட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இது பொதுவாக சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். இன்றைக்கி அதே சுவையோட ஸ்வீட் கார்ன் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பாப்கார்ன் செய்கிற கார்னும் ஸ்வீட் கார்னுக்கு பயன்படுத்துகிற கார்னும் ஒரே கார்ன் கிடையாது, வேறு வேறு. ஸ்வீட் கார்னுக்கு பயன்படுத்துகிற கார்ன் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே குருத்து போல் இருக்கும். அது ரொம்ப முத்தலாக இருக்காது. ரொம்ப முத்தலான கார்ன் பாப்கார்னுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போது ஸ்வீட் கார்னுக்கு பயன்படுத்துகிற கார்ன் பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக சாப்பிட்டாலே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஸ்வீட் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கார்னை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். அதனுடைய தோகை பகுதியை, அதாவது அவுட்ரு பார்ட்டு இந்த மாதிரி அப்படியே நீங்கள் உரித்து எடுத்துருங்க. இப்போது சில நேரங்களில் இதுக்கு மேலே ஒரு சின்ன நூல் போல் ஒரு லேயர் இருக்கும். நீங்கள் அதையும் உரித்து எடுத்துருங்க. இப்போ ரெண்டையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் கார்ன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கார்ன்களை போட்டு வேக வச்சுருங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தீங்கன்னா 3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறதுனால இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கார்ன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு கார்ன். இப்போ இந்த கார்ன் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை உரிக்க முடியும். இப்போ கார்ன் நல்லா ஆறிடுச்சு. கையால் நம்ம இதை உரிக்க முடியும். இதை இப்படி ரெண்டாக உடச்சிக்கோங்க. ஈஸியாக உடச்சிட முடியும். அப்படியும் கைகளால் இந்த கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா அப்படியே எல்லாமே வந்துடும். நீங்கள் கைகளால் இந்த மாதிரி கார்ன் எடுக்கிறப்ப மெல்ல எடுக்கணும். அப்படியும் கார்ன் டேமேஜ் ஆகிடக்கூடாது, பிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இது உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். அதனால் மெதுவாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை கைகளால் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துக்கோங்க. கார்ன் அப்படியே டேமேஜ் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ கார்னை இந்த மாதிரி நல்லா உதுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வேகும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்க்குறதுனால ஸ்வீட் கார்ன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வேகும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட வேகும். அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் மார்க்கெட்ஸில், மால்ஸில் நம்ம சாப்பிட்ற ஸ்வீட் கார்ன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.